மக்களே, வெல்கம் பேக் டு சின்ன சின்ன ஸ்வல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே விலாக் தான். ரொம்ப நாள் ஆச்சு சண்டே விலாக் போட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வர போகிறாரு. ஸோ அதனால் காலையிலேயே வந்துட்டு நாங்கள் லஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குடல் குழம்பு தான். ஸோ மட்டன் குடல் குழம்புக்கு நாங்கள் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், உப்பு, அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, அண்ட் தென் வந்துட்டு பிரிஞ்சி இலை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லாவே வேக வச்சு ஒரு 7 விசில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கலாம். பட் நான் 10 விசில் கொடுத்தேன். ஏன்னா குழந்தைக்கும் கொடுக்க போகிறேன்றதுனால 10 விசில் வச்சு நல்லா வேக வச்சு வடிகட்டி தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ அந்த குடல் தனியாக இருக்குது. ஸோ எந்த நான்வெஜ் நான் பண்ணாலுமே இந்த மசாலா இல்லாமல் பண்ண மாட்டேன். இதுவே நான் கூட்டாட்டி வைக்கிறேன்னா இது கூட வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து இதை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுப்பேன். இது சேர்த்தா தான் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எனக்கு. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு மசாலாவையும் சேர்த்துருக்கேன். அண்ட் தென் குடலை வந்துட்டு வேக வைக்கும் போது அதுலேயுமே சேர்த்துருக்கேன். ஸோ தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு அண்ட் 3 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்துட்டு எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்துட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ வெங்காயம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்துக்கு நான் 4 சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ அரைச்சி ஊற்றும் போது அந்த டேஸ்ட் வராது. நம்ம எண்ணெயிலே நல்லா பொறுமையாக வதக்கி எடுக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி. ஸோ இப்போ நல்லா வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, கறி மசாலா ரெண்டுமே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் நான் சேர்க்கல, விச் மீன்ஸ் நான் தான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா அரைச்சிருக்கேன் இல்லையா, அதில் மல்லி அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ அது வந்துட்டு மல்லி மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற குடல், ஸோ அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்துப்போம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அந்த டேஸ்ட் வரும். இப்படியே வந்துட்டு நம்ம இதுவே இப்போ நம்ம சப்பாத்திலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு எடுத்து சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். ஸோ குழம்பு வேணுன்றதுனால இது கூட வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த உப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம மசாலா சேர்த்துருந்தாலுமே கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும். இது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த இன்னும் கொஞ்சம் குடல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு மகிழனுக்கு, அதாவது அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கோ, அதில் காரம் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நான் காரம் கம்மியாக போட்டு அவனுக்கு வந்துட்டு சும்மா ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, சோம்புலாம் பண்ணிவிட்டு மிளகா வந்துட்டு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்திருக்கேன். மிளகா ஆக்சுவலி காரம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஸோ இவருக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றாதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் சாதம் போட்டு குழம்பு ஊற்றி நான் அவருக்கு கொடுத்துட்டேன். குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு அழகாக கொதித்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பிள்ளை அளவுக்கு தேங்காவை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அலசி ஊற்றிக்கிறேன். ஸோ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 3 தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அது வந்து பொறுமையாக கொதித்து வரணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் இது கூட இந்த நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ மிளகாலாம் நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த குடலையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வேறு நான் எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். ஸோ குடல் நல்லா எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, இல்லைனா சோக் ஆகிடும். ஸோ எந்த நான்வெஜ் கொடுத்தாலுமே கூட கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொழுப்பு வந்து அதுவுமே நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிட போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ மகிழனுக்கு வந்துட்டு நான் அவனுக்காக செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு, அழுதுட்டான். அதுக்கப்புறம் அவனையவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கையில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு குட்டி குட்டி பீஸாக கொடுங்க. அவ்வளோதான் கைஸ், மகிழனும் சாப்பிட்டா, நானும் சாப்பிட்டேன். எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.